அப்பளம் பொடி பண்ணி கருணக்கிழங்கு தொட்டுக்க செஞ்சிருப்பேன். நேத்தி பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தா நிறைய பேரு கோபி அவங்க கேட்டது என்ன குழம்புடா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அதுதான் ட்ரை பண்ண போறோம். கூடவே மொறு மொறுன்னு கருணக்கிழங்கு ரோஸ். ஃபர்ஸ்ட் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயம், சீரகம், கூட பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட உப்பு, பெருங்காயத்தூள், தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி விட்டு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பொரிச்சு வச்சிருக்க அப்பளத்தை இதோட சேர்த்துடலாம். கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்பளம்லாம் நல்லா ஊறி அவ்வளோ ருசியா இருந்தது. கருணக்கிழங்கு ரோஸ்ட் பண்றதுக்கு காய் வேக வைக்கும் போதே உப்பு, புளி, மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சிடலாம். எண்ணெய், பெருஞ்சீரகம், கடுகு, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, வேக வச்சிருந்த கருணக்கிழங்கு, உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் போட்டு லோ ஃப்ளேம் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பாக்கியலட்சுமி சீரியல்ல வந்த மாதிரி உங்ககிட்ட நீங்க ஒரு டிஷ் சொல்லுங்க, நாங்க செஞ்சு தரோம்னு சொன்னா நீங்க என்ன டிஷ் சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பை பை.